ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஆங்கிலத்தில் 40 வார்த்தைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கீழே இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளுங்கிற சிம்பிள் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். டேக் கேர் அப்படின்னா பார்த்துக்கொள்ளுங்கள், உங்கள் உடம்பை பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அப்படிங்கிறது வந்து உங்கள் உடம்பை பார்த்துக்க அப்படின்னு மீன்ஸ். அடுத்தது அசுத்தமாக இடத்த நம்ம க்ளீன் பண்ண சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா க்ளீன் அப், இதை சுத்தம் பண்ணு, க்ளீன் அப் அப்படிங்கிறது. இங்கே இரு அப்படிங்கிறதுக்கு வந்து ஸ்டே ஹியர், எங்கேயும் போயிடாது இங்கே இருன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டே ஹியர் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நகராது, இந்த இடத்த விட்டு நகராதின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் மூவ் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒப்புக்கொள்கிறேன், ஐ அக்ரி, நான் ஒப்புக்கொள்கிறேன், நான் இதை முழுசாக ஒப்புக்கொள்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ அக்ரி மீன்ஸ் நான் ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு பதிலாக இந்த பொறுப்பு வேறு யாருக்காவது கொடுங்க சொல்லுவோம்ல, அதனால் எனக்கு பதிலாக அப்படிங்கிறதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் மீ, எனக்கு பதிலாக அப்படிங்கிறது இதோட பொருள். எனக்கு இது தேவையில்லை அப்படிங்கிறது மீன்ஸ் பார்த்திங்கன்னா நோ நீட்னா தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் ஹேப்பனட், என்ன நடந்தது முடிஞ்சு போச்சுல, பாஸ்ட் டென்ஸ்னா வாட் ஹேப்பனட் அப்படிங்கிறது. இது யாருக்கு தெரியும், ஹூ நோஸ், இந்த விஷயம் யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஹூ நோஸ், யாருக்கு தெரியும் அப்படிங்கிறது ஹூ நோஸ் அப்படிங்கிறது ஹூ நோ அப்படின்னு கூட சொல்லலாம். நன்றாக செய், டூ வில், நன்றாக செய், இதே நல்லா செய், டூ வில். ஆல் தி பெஸ்ட் சொல்லும்போது, ஏதாவது பாராட்டுற மாதிரி சொல்லும்போது பார்த்திங்கன்னா டூ வில், நீ நல்லா செய் அப்படின்னு சொல்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறோம். எதற்காக, ஃபார் வாட், இது எதற்காக பண்ண அப்படிங்கிறதுக்கு ஃபார் வாட், எதற்காக அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபார் வாட் அப்படிங்கிற வேர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேகத்தை குறை, காரில் போயிட்டுருப்போம், சடனாக வந்து நம்ம ஸ்லோ பண்ண சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்லோ டவுன் அப்படிங்கிறோம். வேகத்தை குறை அப்படிங்கிற மீன்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்லோ டவுன். தயாராகுங்கள், எதுக்கும் தயாராகுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்காக பார்த்திங்கன்னா பி ரெடி, புறப்பட்டு தயாராகுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பி ரெடி, தயாராக இருங்கள் அப்படிங்கிற மீன்ஸ். நான் சாப்பிட்டேன், ஐ ஏட் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. நான் சாப்பிட்டேங்கும் போது ஐ ஏட் வரும், ஈட்டு வராது, ஐ ஏட். நெக்ஸ்ட் அதை விட்டுவிடு, அது போயிட்டு போது அதை விட்டு விடுன்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பார்த்திங்கன்னா லீவ் இட், அதை விட்டு விடு, லீவ் இட் அப்படிங்கிறது இதோட பொருள். லீவ் இட், அதை விட்டு விடு. சந்தேகமே இல்லை, நோ டவுட், இவன் தான் இதை பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பார்த்திங்கன்னா சந்தேகமே இல்லை, நோ டவுட் அப்படிங்கிறது இதோட பொருள். நோ டவுட், கண்டிப்பாக இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி. என்னை அனுமதியுங்கள், அலோ மீ, என்னை அனுமதியுங்கள் அப்படின்னா அலோ மீ, அனுமதியுங்கள்னா அலோ, மீனா என்னை, அதான் என்னை அனுமதியுங்கள் அப்படின்னா அலோ மீ. வேகமாக வா, கம் ஃபாஸ்ட், கொஞ்சம் வேகமாக வா அப்படின்னு சொல்லுவோம்ல, சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்கிற மாதிரி கம் ஃபாஸ்ட். நெக்ஸ்ட்டு நான் மன்னிப்பு கேட்குறேன், நான் தான் தப்பு பண்ணிவிட்டேன், நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஐ அப்பாலஜிஸ், நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படிங்கிறதோட பொருள் வந்து ஐ அப்பாலஜிஸ், நான் மன்னிப்பு கேட்குறேன். அதனால் என்ன, ஸோ வாட், இப்போ இது நடந்து போச்சு அதனால் என்ன, ஸோ வாட் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். அதனால் என்ன, ஸோ வாட் அப்படிங்கிறது. சுற்றி பாருங்கள், உங்களை சுற்றி பாருங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, லுக் அரவுண்ட், சுற்றி பாருங்கள், லுக் அரவுண்ட், உங்களை சுற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு லுக் அரவுண்ட் அப்படிங்கிறது தான் இதை நம்ம சொல்லுவோம், சுற்றி பாருங்கள். நான் உடன்படவில்லை அப்படின்னா ஐ டிஸ்அக்ரி, நான் உடன்படவில்லை, ஐ டிஸ்அக்ரி. நான் இதுக்கு உடன்பட மாட்டேன் அப்படிங்கும்போது ஐ டிஸ்அக்ரி. இது சாத்தியமா, இஸ் திஸ் பாசிபிள், இது சாத்தியமா, இஸ் திஸ் பாசிபிள் அப்படிங்கிறது தான் நம்ம இது சாத்தியமானு கேட்போம். என்னோடு இணைந்திரு, ஜாயின் மீ, என்னோடு இணைந்திரு, ஜாயின் மீ, என்னோடு இணைந்திரு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜாயின் மீ. பிறகு என்ன, தென் வாட், அப்புறம் என்ன அப்படின்னு கேட்போம்ல, அதை பார்த்திங்கன்னா பிறகு என்ன அப்படின்னா தென் வாட், பிறகு என்ன அப்படின்னா தென் வாட். நல்ல யோசனை, குட் ஐடியா, நல்ல யோசனை கொடுத்தப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது பார்த்திங்கன்னா நல்ல யோசனைங்கிறதுக்கு குட் ஐடியா அப்படிங்கிறது பொருள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம், அட்லீஸ்ட் இதையாச்சும் நீ கம்ப்ளீட் பண்ணிடல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட், குறைந்தபட்சம் இதையாச்சும் முடிச்சிருக்கல அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட்டுங்கிறது பொருள். என்னை மன்னித்து விடு, ஃபர்கிவ் மீ, என்னை மன்னித்து விடு அப்படின்னா ஃபர்கிவ் மீ, என்னை மன்னித்து விடுங்கிறது பொருள் பார்த்திங்கன்னா ஃபர்கிவ் மீ. அங்கேயே நிறுத்து, ஸ்டாப் தேர், பஸ்ஸு வந்துட்டு சரி இதோட அங்கேயே நிறுத்து அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாப் தேர், அங்கேயே நிறுத்து, ஸ்டாப் தேர். நான் மறந்து விட்டேன், ஐ ஃபர்காட், நான் மறந்துட்டேன், இந்த விஷயத்தை நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஐ ஃபர்காட், நான் இதை வந்து மறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்கு. விலகியேறுனா ஸ்டே அவே, இந்த கொரோனா டைம்ல யூஸ் பண்ணியிருப்பேன் அதிகமான இந்த வேர்டு ஸ்டே அவே அப்படிங்கிறது வந்து விலகியேறு கொஞ்சம். சரி, டேக் ரெஸ்ட், உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன், இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டேக் ரெஸ்ட், ஓய்விடு கொஞ்சம் நேரம். டேக் ரெஸ்ட் அப்படிங்கிறது தான் இதோட பொருள், கொஞ்சம் நேரம் ஓய்விடுங்கிறது டேக் ரெஸ்ட். வெக்கப்படாது, டோன்ட் பி ஷை,
டோன்ட் பி ஷை, வெக்கப்படாத. டோன்ட் பி ஷை அப்படிங்கிறது பொருள் பார்த்திங்கன்னா வெக்கப்படாது. சொல்ல முடியாது, என்னால் இதை சொல்ல முடியாது அப்படின்னா ஐ cannot say. ஐங்கிறது வந்து நான், ஆனால் இங்கே நான் சொல்லலை. ஆனால் cannot say அப்படிங்கிறது பொருள் பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது. cannot say அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. அது உண்மை, இட்ஸ் ட்ரூ. அது உண்மை அப்படின்னா இட்ஸ் ட்ரூ. அது உண்மை அப்படின்னா இட்ஸ் ட்ரூ. இது வந்து உண்மையான வேர்டு, தட்ஸ் ட்ரூ. நிமிர்ந்து உட்காருங்கள், சிட் அப். நிமிர்ந்து உட்காருங்கள்னா சிட் அப் ரைட், சிட் அப் ரைட். நிமிர்ந்து உட்காருங்கள் அப்படின்னா சிட் அப் ரைட். அமைதியாக இருன்னா கீப் குவைட். கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அது பார்த்திங்கன்னா கீப் குவைட், அமைதியாக இரு. கீப் குவைட் மீன்ஸ் அமைதியாக இரு அப்படின்னு அர்த்தம். இங்கேயே இரு, ஸ்டே ஹியர். இங்கேயே இரு, எங்கேயும் போயிடாத. இங்கேயே இரு அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டே ஹியர். ஸ்டே ஹியர் மீன்ஸ் இங்கேயே இரு, எங்கேயும் போயிடாத அப்படின்னு அர்த்தம். எந்த பிரச்சனையும் இல்லை, நோ ப்ராப்ளம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நோ ப்ராப்ளம். எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா நோ ப்ராப்ளம் அப்படின்னு பொருள்.